கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் ரட்சிப்பு குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் கடந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும் அவரை நம்மளோட சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு என்று நாம் பார்த்திருந்தோம் அன்பானவர்களே. அதே போல் இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் என்று பார்த்தா நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்றதான் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்கள். அதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்திருக்கிற வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் அன்பானவர்களே. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக புரிகிறது. அதாவது ரட்சிப்பு என்பது நம்மளோட சொந்த கிரியைகளினால உண்டானது அல்ல, அது நம்மளால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம் முதல்ல. அதாவது அது அவரோட கிஃப்டாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அது ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது நம்மளோட கிரியைகளினால் உண்டானது அல்ல, அது முழுக்க முழுக்க தேவனோட கிருபையினால தான் அந்த கிருபை நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்களே. இது ஒரு லைனை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அது ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது அன்பானவர்களே. ஆனால் இப்பொழுது இன்றைக்கு இருக்கிற நாட்கள் அநேகமான பேர்கள் இந்த ரட்சிப்பு குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அன்பானவர்களே. நான் செஞ்ச தான தர்மத்தினாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு அநேகமான பேர்கள் சொல்லுவார்கள் அன்பானவர்களே. அது மாத்திரம் இல்லாம நான் ஜெபிச்சதுனாலதான் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், நான் சுவிசேஷம் சொன்னதுனால்தான் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், நான் உபவாசம் இருந்ததுனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி அநேகமான பேர்கள் அவர்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அன்பானவர்களே. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதாவது இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால கிருபையினால நமக்கு கிடைக்கிறதாக இருக்குது என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அதனால நம்ம ஜெபிக்கிறது, நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது, இதெல்லாம் இல்லை நற்கிரிகளை செய்வதை விட்டுலாமா அன்பானவர்களே? இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளாக இருக்கிறது அன்பானவர்களே. அது மாத்திரம் இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னா அது தேவனுடைய பிளானாக இருக்கிறது. அந்த பிளான் இருக்கிறதுனால தான் அவருக்கு அவர் நம்ம கிட்ட ஜெபிக்க சொல்றாரு, அது மாத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க சொல்கிறாரு அன்பானவர்களே. ஸோ இதை பத்தி நாம் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. அப்ப நாம் நினைக்கலாம், விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தா அந்த விசுவாசத்தை பத்தி நாம் பார்த்தோன்னா கூட அன்பானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட செகண்ட் ஹாஃப் நம்ம பார்த்தோன்னா விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளோட விசுவாசத்தை தொடக்கிறது கூட யார் என்று பார்த்தோம்னா ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து என்று வசனத்துல பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நாம் பெருமை இந்த ரட்சிப்புல நாம் பெருமை பாராட்டி கொள்றது ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. இது நம்மளோட மாம்சத்துக்குரிய காரியமே இல்லை அன்பர்கள். முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க தேவனோட கிருபையினால இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது அன்பானவர்களே. ஸோ அதை நம்ம விசுவாசிச்சா நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம் அன்பானவர்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வெளியேர்ந்த அந்த கிருபை அதிகமான ஜனங்களுக்கு கூட ஆண்டவரப்பா நீங்க கொடுத்து அப்பா அவர்களால் ரட்சிக்கப்பட கூட நீங்க கிருபை செய்யுங்க. அவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கூட நீங்க தொடக்க வேண்டிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால கூட ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.